ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓகே போ, ஆனா யாரு கூட மட்டும் சொல்லிட்டு போ. ஏன்னா என்னை விட ஏதோ ஒரு வகையில உன் மனசுல எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். சொல்லு, அது யாரு? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்காக ஏன் என் மேல பழிய போடுறீங்க? மனசுல வேற ஒருத்திய வச்சுக்கிட்டு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி நான் இல்ல. உங்களை நான் உண்மையா காதலிச்சு பெத்தவங்க சம்மதிக்கலன்னாலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருந்து உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க. நீங்க எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அவ கூட வாழறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா தாராளமா நீங்க அவ கூடவே வாழலாம். உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நான் வர மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க வேணா எவ்வளவு நாள் என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கலாம், ஆனா நான் உண்மையாதான் உங்களோட வாழ்ந்த அந்த நினைவுகளோடவே இனிமேலும் வாழ்ந்துருவேன். பூஜா, என்ன சொல்ற நீ? நீங்க என்ன நினைச்சு என்கிட்ட போன்ல அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா. யார் அவ? என்ன சொன்னா? அவ சொன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன் பொண்டாட்டிய கொன்னுடு. அடுத்த தடவை போன் பண்ணும்போது அவ செத்துட்டாங்கிற நியூஸ் தான் கேட்கணும்னு சொன்னா. என்ன பூஜா சொல்ற? நான் போய் உள்ள யார் பூஜா? யார் அவ? அதான் பிரியா. என்ன பிரியாவா? படிச்சு பாரு. பிரியா அவ கல்யாணத்துக்கு வர சொல்லி SMS அனுப்பிச்சிருக்கா. மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கானா? மறக்காம இந்த SMS உங்ககிட்ட காட்ட சொன்னா. ஏதாவது கொரியர் இருந்துச்சா? அதை எடு. நீயே பிரிச்சு பாரு. பிரியாவோட மேரேஜ் இன்விடேஷன். நம்ம 2 பேரும் போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிருக்கேன். கிஃப்ட் கூட வாங்கிட்டேன். இது யாருக்கு தெரியுமா? நீ என்னடானா என்னையும் பிரியாவையும் போய் அப்படின்னா ஒரு போன் வந்ததில்ல, அது வந்ததுக்கு அப்புறம் உங்க முகமே மாறிடுச்சு, பிஹேவியர் மாறிடுச்சு. அது என்னையும் உன்னை யாரோ மாத்தி மாத்தி ஏமாத்திருக்காங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இது எதுவுமே தெரியாம நான் உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். நான் கூட உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் மணி மேஸ்திரி பேசுறேன். எந்த மேஸ்திரி? அதான் ஷோகேஸ். சொல்லுங்க சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஏன்டா அப்படி உசுறு எடுக்கிறீங்க? உங்களை எங்கே கூட்டு போனால் ஒரே ரோதனையாக போச்சுடா. சரி சரி, சாமான் எடுத்து வைங்க, கிளம்பலாம். நான் ஓனர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்துடுறேன். என்னது, ஓனர்கிட்ட பேச போறீங்களா? ஆமாம். நீங்க என்ன ஓனர்கிட்ட பேச போறீங்க? வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வேணாமா? பாடுறா, நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? ஏன்டா டேய்? இந்தாடா மாப்பிள்ள, உள்ள போடு. குர்ரா குர்ரா குர்ரா. டேய் புர்ரா 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 புர்ரா. பர்றா, ஐயோ.
மச்சான் ஐயோ டேய் ராஜா புறான தள்ளி விடுறியாடா சே எதை எப்படி பாப்போம் டேய் பாத்தா வாடா இங்க பார்வையே சரியில்லையே. மேடம், வர்றான் பாரு, ரோடு ரோலர் மாதிரி உருண்டுக்கிட்டு. இவெல்லாம் ஒரு மேஸ்திரி. உங்களை அங்கதான்டா வெயிட் பண்ண சொன்னேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இந்தாங்கடா அந்த அம்மா கொடுத்த டிப்ஸ் காசு. காசு கொடுத்தா நீ மாட்டு வாய் போட்டு வண்டியே. அந்த பொம்பளை 4 வாரத்தை நறுக்கு கட்ட வேண்டியதானே. நான் ஏன்டா அந்த அம்மா கேட்கணும்? மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பொம்பளை ராஜா வரைஞ்சிட்டா. அத்திரிமா உங்களுக்கு இவ்வளவு நாள் அங்க இங்கே வேலை செஞ்சு திட்டு வந்தா வாங்கியிருந்தீங்க. இப்ப அடி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா என்ன பண்ணீங்க? அந்த அம்மா வந்து தெரியாம அவங்க மேல போய் இஷ்டம். அதுக்கு போய் அடிச்சிட்டாங்க. போதுண்டா, இனிமேலே உங்களோட சேர்ந்து வேலை பார்த்தா என் பேர் தாண்டா கெட்டு போகும். என்ன மாஸ்டர் இதுக்கு போய் ஓவர் டென்ஷனான உடம்புக்கு ஆகாது மாஸ்டர். மாஸ்டர் உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? ஏன்டா மாத்தி சொல்ற? நம்மளை விட்டா அந்த ஆளுக்கு வேற எவன் இருக்கான்? என்னடா? ஆமா இதை விடுங்க, இது ஒண்ணு இல்ல. நாளைக்கு ஏதோ கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்க வேலை? வண்டலூர் ஜூல. விளையாடாதீங்க மாஸ்டர். ஆமாடா, சிங்கத்துக்கு கூண்டு அடிக்கணுமா? மாஸ்டர் உங்களுக்கு எது கூண்டு? ஏய் வேணாம்டா, உங்க விளையாட்டுலாம் போதும். இங்க விளையாட்டுனதுக்கே அடி வாங்குனீங்க, அங்க வந்து விளையாட்டுனீங்க கொதறிடும். சரி சரி, நாளைக்கு காலையில் அம்மன்கள்ட்ட வந்துடுங்க. ஆமா நீங்க கடைக்கு வரல? இல்ல நம்ம ராஜா முழு வீட்டுல இருக்கான்ல, நாங்க அந்த கடைக்கு போறோம். நீங்க நம்ம கடைக்கு போய் முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் ஆள தெரியும்ல. டேய் வாடா. பணத்தை அப்படி அமைக்கணும் போனா நாங்க எப்படி கடைக்கு போறது? அப்புல மறந்துடாயடா, காலை ஒழுங்கா வந்து அதெல்லாம் சேரலாம். கரெக்டா வருவோம், நீங்க போங்க. ஏய் வாடா டேய் வாடா போலாம். ஹாய் பிரியா. டேய் 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 ராஜா, சிவா, நான் பிரியா பேசுறேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நான் சொன்னபடி இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க வைஃப கொலை பண்றீங்க. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது அவ செத்த செய்தி தான் நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே பை. டேய் யாருக்குடா பேசுன? குரல்லாம் மாத்தி பேசுற. என்னடா யாருக்குடா ஃபோன் பண்ண? ஒண்ணும் இல்ல, சும்மா. ஹலோ. டேய் ராஜா டேய் ராவடி தண்ணி விடுறா. டேய் என்னடா ஆச்சு? டேய் வேணா வேணா வா வா போதும் வா போலாம் போலாம். டேய் பாத்துடா சொன்னல ராவடி அதெல்லாம் கேளுடா நீ. டேய் சரி. இரா ஏய் வரேடா. ஏய் இரா. டேய் இருடா ஏன்டா அவசரப்படுற? ஏய் சரி சிகரெட் அனுப்புறேன். ஹாய் பூஜா, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகிறோம். குறுக்கவன் புருஷன் வந்தானா அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். டேய் என்னடா போட்டு தள்ளங்க எடுத்துலாம் பேசுற? டேய் யாருடா பேசுன? சொல்றா. சும்மா. டேய் யாருடா பேசுன? சொல்றா. டேய் போதை தப்பு பண்றா.